தேடும் பேனா. ஒரு ஊர்ல ஒரு ரீனாங்கிற ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு பெண்ணை கண்டுச்சான். அந்த பெண்ணை எடுத்து எழுதுன்னு பார்த்தாலாம். அந்த பெண் எழுதலையா, அதனால அந்த பெண்ணை தூக்கி கொடுத்தாலாம். அதுக்கப்புறம் அந்த பெண் எழுந்துச்சு பார்த்தான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். ஏன் நான் எழுத மாட்டேங்கிறேன், எனக்கு மையே இல்லை அப்படின்னு கோபமாக நடந்து போயிட்டு இருந்துச்சான். அங்கே ஒரு செங்காந்தல் பூ இருந்துச்சான். செங்காந்தல் பூக்கிட்ட போய் செங்காந்தல் பூவே எனக்கு உன்னோட சிவப்பு நடத்த தருவியா அப்படின்னு கேட்டுச்சான். என்னோட சிவப்பு நடத்த உனக்கு தந்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு செங்காந்தல் பூ கேட்டுச்சான். அதுக்கப்புறம் சோகமாக நடந்து போயிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் பச்சை கிளி அங்கே பறந்து வந்து உட்காந்துச்சான். அப்போ அந்த பேனா அதுக்கு போய் பச்சை கிளியே உன்னோட பச்சை நிறத்தை எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பச்சை கிளி என்னோட பச்சை நிறத்தை உனக்கு தந்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் சோகமாக நடந்து போயிட்டு இருந்துச்சான். அங்கே ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கிட்ட போய் காகமே உன்னோட கருப்பு நிறத்தை எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டுச்சான். அந்த காகம் என்னோட கருப்பு நிறத்தை உனக்கு தந்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் நான் சோகமாக நடந்து போய் அங்கே ஒரு கல் இருந்துச்சான். அது மேலே உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருந்துச்சான். வானத்தை பார்த்து வானமே உன்னோட நீல நிறத்தை எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த வானம் நான் தரேன், ஆனால் உனக்கு அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பேனா நான் உனக்கு நல்ல நண்பனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த வானம் சரி இந்தா நீல நிறம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் திரும்பவும் அந்த ரீனாங்கிற பொண்ணுக்கு பொண்ணுக்கு போய் நீ என்னை எழுதுறதுனால தூக்கி போட்ட, நான் இப்போ எழுதுவேன், என்னை எழுது அப்படின்னு சொன்னிச்சான் அந்த பெண்ணு. அப்போ அந்த ரீனாங்கிற பொண்ணு அந்த பெண்ணை எடுத்து எழுதுனாலாம். அது நீல கலரில் எழுதிச்சான். அனைவருக்கும் நன்றி. ஒரு கிராமத்தில் நந்தன் மற்றும் பந்தன் இருந்தார்கள். நந்தன் மிக நல்லவன், போய் பேச மாட்டான், மற்ற பொருளை எழுத மாட்டான். அதே பந்தன் பேராசை பிடித்தவன். அவன் மற்றவங்களோட பொருளை கேட்காம நடந்து போனான். ரொம்ப போய் பேசுவானா. அவன் நந்தனிடமும் பந்தனிடமும் ஒரு கோடாரி இருந்தது. நந்தன் தினமும் மாலை விறகு வெட்ட காட்டிற்கு செல்வான். அதே போலவே தினமும் சென்றிருக்கும் போது ஒரு மரத்தின் மேல் ஏறி அந்த பக்கத்தில் குளம் இருந்ததால் அது கோடாரி குளத்தில் இருந்தவுடன் கடவுளே எங்கள் கோடாரி இருக்கிறார்கள் அப்படின்னு நந்தன் பேசினானா. என்னோட கோடாரி தண்ணீர் விழுந்துருச்சு, எடுத்துட்டாங்க. கோடாரி என்பது இது இல்லை, கோடாரி என்பது இதுவும் இல்லை. இது தங்க கோடாரி, இது நல்லா மறக்க விட்டோம். இதை வைக்க விட்டு இது என் கோடாரி இல்லை, இதுதான் என் கோடாரி. இது பேராசைப்படுறதுனால உனக்கு இந்த தங்க வரி கோடாரியை பதிவு. நன்றி. நந்தன் வீட்டிற்கு தினமும் மாலை சென்றான். அவர் நந்தனின் மனைவி, இது உங்களுக்கு யாருக்கு தங்க கோடாரி இருந்தார்? நான் மரம் வெட்ட போகும்போது அங்கு தண்ணீர் விழுந்து விட்டது. இந்த மாதிரிலாம் ஆனது. அதனால் கடவுள் எனக்கு இந்த தங்க கோடாரியும் வெளியும் தந்தார்கள். பக்கத்தில் பந்தன் இதையெல்லாம் ஒட்டு கேட்டவுடன் அவனது கோடாரி எடுத்து தண்ணீர் போட்டவுடன் கடவுளே என் கோடாரி எடுத்துட்டாருங்கள். கோடாரி இல்லை, இது என் கோடாரி இல்லை, தங்கமும் வெயிலும் என் கோடாரி. அதே நீ போய் சொல்ற, அதனால உனக்கு கோடாரியே கிடையாது. என் கோடாரி போயிடுச்சுன்னு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறேன். நன்றி. வணக்கம். நான் படித்த புத்தகம் எங்கள் ஊர் குளம். மழை பெய்ஞ்சிச்சு, குளம் நிறைஞ்சிச்சு, எல்லோரும் சந்தோஷம். குட்டி யானை
வந்துச்சு, குதிச்சு குதிச்சு போனுச்சு, குதிச்சு ஆட்டம் போட்டுச்சு. மாடு ஒன்று வந்துச்சு, மாடு ஒன்று வந்துச்சு குளத்து நீரை குடிச்சு தாகத்தை போக்கிடுச்சு. தட்டம் ஒன்று வந்துச்சு 100 முட்டை போட்டுச்சு, சுற்றி சுற்றி பாந்துச்சு. வெள்ளை கொக்கு வந்துச்சு மீனை தம்பி பிடிச்சிச்சு. குட்டி யானை வந்துச்சு தண்ணியை உஷ் அப்படின்னு உறிஞ்சிச்சு. பாம்பு ஒன்று வந்துச்சு மீன் கொஞ்சம் பிடிச்சிச்சு, ஒரே வாயில தின்னுச்சு. வந்துச்சு மீனை பிடிச்சு தின்னுச்சு. தவளை ஒன்று வந்துச்சு, நாக்க நீட்டி பிடிச்சு பூச்சிய முழுந்துச்சு. பையன் ஒருத்தன் வந்தான், மீன் தூண்டில வீசினா கெண்டை மீனை பிடிச்சான். நண்டு ஒன்று வந்துச்சு, ஓடில நத்தைய பிடிச்சு விளையாண்டுச்சு. நீர் கோழி வந்துச்சு, நீர் பாசியை தின்னுச்சு, பசியை போக்கிடுச்சு. தெரு பெண்கள் வந்தாங்க, துணியை துவைச்சாங்க. உங்க ஊர் குளம் நினைச்சுன்னா இந்த சொந்த கடையை போய் சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. புத்தகம் எது உனக்கு பிடிக்கும்? முன்னாடி ஒரு பூமி இருந்தது. பூமியில் பசுமையாக இருந்தது. செடி கொடிகள் எல்லாம் இருந்தது. விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது. பின்னாடி ஒரு உலகம், எங்கு பார்த்தாலும் கட்டடங்கள். அங்கு எல்லாம் பசுமையே இருக்காது. ஆறு ஏரி குளம் எதுவுமே அங்கு வறண்டு போயிருந்தோம். அங்கு ஒரு நாள் ஒரு அலை வந்தது. அலை வந்தவுடன் குடிக்க சுத்தமாக கூட நல்ல நீர் இல்லை. என்ன பண்ணுவது? கடல் குப்பைகள் தொட்டி போல்